இப்போ நாம் வந்து தேனியிலேருந்து பெரியகுளம் பக்கத்தில் கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற ரூட்டு தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ வண்டியில் போயிட்டுருக்கேன். போகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா பச்சை பசேல்னு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. நல்ல ஏரியா, நல்ல ஸ்பாட்டு. சாயந்தரம் ஒரு 5-5:15 இப்போ டைமு. இன்னும் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. கரும்பு போட்டுருக்காங்க. கரும்பு சோளம், கரும்பு சோளம் எல்லாமே போட்டிருக்காங்க. சைடில் பாருங்கள், இன்னும் பாருங்கள். நானும் வண்டியில் போயிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் சைடில் பார்த்தீங்க. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல டைம் சேகா. கோயிலுக்கு அப்படியே ரோடு வளைஞ்சி போயிட்டே இருக்கு. ரோடு கோயில் தான் எங்கே வருது. அதுக்கு கோயில் போகிற வரைக்கும் அப்படியே லொக்கேஷன் கவர் பண்ணுறேன். இது அப்படி ஒரு வீடியோவாக பண்ணிக்கிறேன். வந்தாலும் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி. அதோ இருக்கு பாருங்கள், அதோ இருக்கு பாருங்கள் சைடில் சின்ன மலை மேலே. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முன்னாடி போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு ரோடு திரும்புது பாருங்கள். அப்படியே திரும்பி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு மலை மேலே ஏறுது. சின்ன மலை தான். அந்த மலை மேலே ரோடு ஏறுது. மலை மேலே போனால் மேக்ஸிமம் 3rd கியரில் ஏறும். 4th கியரில் போட்டிங்கன்னா ஏறாது. 3rd வச்சிங்கன்னா இருக்காது. ரோடு கொஞ்சம் அப்படியே ஒரு இதுவாக இருக்குது. மலை மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய மலையா சின்ன மலையான்னு தெரியல. சைடில் பாருங்கள், காட்டுக்குள்ளே போகுது. நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன கோயில் இந்த சைடில். அந்த முன்னாடி அந்த மலையோட என்ட்ரன்ஸ் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில்கிட்ட வந்துட்டோம். நுழைவாயில் யாரும் இருக்காங்களான்னு தெரியல, பார்க்கலாம். உட்காந்துருக்காங்க. போகலான்னு நினைக்கிறேன். மேலே பார்த்து இருக்குங்களா. ஏறலாம். 3rd கியரில் போங்க. 4th போங்க. இதுவாகாது. 4th பொறுமையாக போங்க. சூப்பராக இருக்குங்க இடம். அடேங்கப்பா, என்ன இது வளைஞ்சி போகுது ரோடு. ரோடு பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். வளைஞ்சி போகுது ரோடு. சைடில் போய்கிட்டே இருக்கோம். கைலாசநாதர் கோயில், சிவன் கோயில் மலை மேலே இருக்குது. பெரிய குளத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி. பெரிய குளத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கவர் பண்ணியிருக்கோம். இடத்த அப்படியே வியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். மலை மேலே போகிறோம். முன்னாடி பாருங்கள் ரோடு. நல்லா ஸ்லோப்பாக போகுது ரோடு. நான் பைக்கில் உட்காந்து அப்படியே கவர் பண்ணிகிட்டே வரேன். பார்த்து பண்ணிகிட்டே வைப்போம். சின்ன மலை அப்படியே சைடில் திரும்புது. சரியாக இருக்கணும். எப்படி பாருங்கள், மேலே ஏறி போயிட்டே இருக்கும். இன்னும் போயிட்டே இருக்கும். கோயில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. எஸ், கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. வரலையா? சைடில் அந்த சின்ன சின்ன அதை வச்சு தான் கோயில் பக்கத்தில் வந்துட்டேன்.
பைக் கிளம்பி முன்னாடி அது ஒரு கோயில் வந்துச்சுங்க. சூப்பராக இருக்கும் கோயில். சாக்ஸ் நார்மல் லொக்கேஷன். சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் பாருங்கள். 4 வரைக்கும் இருக்கா கோயில்? பரவாயில்ல, சூப்பர். 10 கோயில் வந்தாச்சுங்க. கோயில் ரொம்ப நல்லாயிருக்கு. அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில், கைலாசப்பட்டி, பெரியகுளம் வட்டம், தேனி மாவட்டம். கோயிலில் ஒன்றும் கூட்டம் இல்லை அந்தளவுக்கு இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருக்கு இடம். நம்ம ஏறி வந்த பாதை சைடில் பாருங்கள், சூப்பராக இடம் இருக்குது. அப்படியே பாருங்கள், செம்ம ஏரியானா. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 7:15 திறக்கிறாங்க, 11 மணி வரைக்கும். சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி நாளில் 10 மணி வரைக்கும். அந்த போர்டு கவர் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள். கோயிலுக்கு பின்னாடி சைடு வந்திருக்கோம். அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அப்படி நின்னோன்னா ஒரு சிட் அவுட் பாயிண்ட்டு. சுற்றி மலைகள் தான் ஃபுல்லாக. அதெல்லாம் மூணாறு மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைட்லாம். என்ன லொக்கேஷன் ஆனால், சரியான லொக்கேஷன் ஆனால். இது கோயிலுக்கு வெளியில் வந்திருக்கோம். கோயிலுக்கு பின்னாடி சைடு அப்படியே ஒரு படிக்கட் மாதிரி இறங்குது. இறங்கி சும்மா ஒரு 10 படிக்கட்டு இறங்கி வந்தோன்னே இப்படி வந்து நிற்கிறோம். அப்படி நின்று அப்படி செட் அவுட்டில் நின்று அப்படி பார்த்தோம்னா சுற்றி மலை, செடி, கொடி, காடுகள் தான் எல்லாமே. ரொம்ப நல்லாயிருக்கு ஏரியா. ஒரு இப்போ டைம் வந்து ஒரு 5:30 மணி தான் ஆகுது. அப்படி பயங்கரமாக இருட்டிகிட்ருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. கோயில் பாருங்கள், கைலாசநாதர் கோயில், பெரிய குளத்தில் 5 கிலோமீட்டர். அதுவே உள்ளே வர்றதே ஒரு 1.5 கிலோமீட்டர், மலைக்கு வர்றதுக்கே 1 கிலோமீட்டர் மேலே. மலைக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர், மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு கட் ஆகி ஒரு 1 கிலோமீட்டர் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு.